ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்ட ஜெயந்தி ஸ்பெஷலாக ரெட் ரைஸ் பால் கொழுக்கட்டை பார்க்கலாம். ரெட் ரைஸை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். குக்கரோ இல்லை நல்ல கனமான பாத்திரம் எடுத்து அதில் இந்த மாவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதோட ஈரம் போக வறுத்துடணும். மாவை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ வறுத்த மாவை எடுத்து ஒரு ஜல்லடையில் வச்சு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதை நம்ம அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான வெல்லத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி பாவு கட்டிக்கணும். மாவில் சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சூடான தண்ணியை ஊற்றி கொழுக்கட்டை மாவு மாதிரி நம்ம அதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு வச்சிடணும். அப்புறம் சின்ன சின்ன பால் சைஸில் இதை உருட்டி எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 சைஸ் எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற பாகில் ஒரு 10 உருண்டையை நம்ம சேர்த்துக்கணும். இதில் ஏலக்காயை நம்ம போட்டுக்கலாம். எல்லா உருண்டையும் நம்ம ஒரே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த உருண்டைகளையும் சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் பால் எடுத்து இந்த பால் கொழுக்கட்டையோட சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வெந்தோன்னே தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். Thank you for watching and please subscribe my channel. Happy Krishna Jayanti.